ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யானா கேவ்ஸ். இதில் ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்குது பார்க்க. இப்போ அப்படியே பாருங்கள் மேலெல்லாம் அப்படியே வந்த வழியில் அப்படியே போய் சுற்றி 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 அப்படியே போய் ஃப்ரெண்டில் போதுங்க. எங்கனக்குள்ள ஸோ போன வீடியோவில் நம்ம கோவாலேருந்து யானா கேவ்ஸ் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த யானா கேவ்ஸ் எப்படி இருக்குதெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா நம்ம எப்படி தமிழ்நாட்டிலேருந்து நம்மளோட ஸ்கார்பியனில் கோவா வந்தோங்கிறதுக்கான ஃபுல் பிளேஸ்ட் சேனல் இருக்கு மறக்காம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோட் ட்ரிப்லே நார்த் போனதுக்கும், லடாக், காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான்லாம் போனதுக்கும், நார்த் ஈஸ்ட்டில் சிக்கிம், அருணாச்சல் போனதுக்கும், பூட்டான் போனதுக்கும், நேபாள் போனதுக்கும் நிறைய பிளேஸ் நம்ம சேனல் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ யானா கேவ்ஸ் போகலாம். கேஷ் எடுத்துக்கோங்க. பார்க்கிங்க பாருங்கள், ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ள நிப்பாட்டின மாதிரி இருக்கா. எவ்வளோ கார் நிற்கிது பாருங்கள். மணி வந்து பார்த்திங்கன்னா 3. மக்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டில் இங்கே ஒரு கடை இருக்கும். ₹10 ₹100 கார். ஸோ டிக்கெட்டை பாருங்கள், மனிதர்களுக்கு ₹10, காருக்கு ₹40. ஸோ இது அப்படியே ஒரு எவ்வளோ மீட்டர் நடக்கணும், ஒரு 300 மீட்டர் இருக்குமா நடக்கிறதுக்கு? ஒரு 300 மீட்டர் இருக்குங்க. அப்படியே நடந்து போயிட்டு கிட்ட போயிட்டு காமிச்சேன். ஸோ அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 100 மீட்டர் வந்துருப்போம். அது வரையும் இறங்குறது வந்து ரொம்ப ஈஸி, ஏறதான் கஷ்டம். கம்முனி கீழே இறங்கிட்டு காமிச்சிட்டு அப்படியே ஏறோம். அடுத்து எங்கே போகிறோங்கிறது வந்து இங்கே வர டைம் வச்சு தான் தெரியும். சாப்பாடு வாங்கி கொடுக்குற அப்படிங்கிற தம்பி. சிப்ஸ் இருக்குல்ல, சிப்ஸ் இல்லை அதாவது அன்னைக்கு மேகி வாங்கணும்ல தம்பி. மேகியை பார்த்தாலே ஆசையான மேகி ஓனர் தம்பி, ஆசையா ஓனர் மேகி. கேவு தெரியுதா தம்பி? தம்பி இதாவாங்க என்ன இருக்கு கோவம் என்ன இருக்கு பாருங்க. தெரியுது. இதில் எத்தனை பேர் செத்து போயிட்டு பண்ணுறது இல்லையே. இதாக இருக்கு பாருங்க மேலே. மேலாம் அது மேலாம் ஏற போகிறது இல்லை. எங்கே போய் என்ன தான் தெரியல. அங்கே விற்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் போய் தான் வந்துடும். இது நம்ம ஊர் அந்த ஆடி தவசில் ஊதிட்டு அலைவாங்க. தமிழ்நாடு தான் இருக்கும். என்ன மக்களோட சவுண்ட் அதோட கேட்குது. இந்த இருக்கு ஒரு குகை. இது குகை மாதிரி உள்ளே இருக்கும், ஆனால் உள்ளே குகை இருக்காது. அது சின்னதாக ஒரு பாதை மாதிரி தான் போகும். என்ன இவ்வளோ க்ரௌடா? என்னங்க இதே ஆட்ரீஸுக்குள்ளே போன மாதிரி இருக்கே க்ரௌடு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யானா கேவ்ஸ். ஆனால் இவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு என் வாழ்நாள் நினச்சிட்டு பார்க்கல. எவ்வளோ கூட்டம் இப்போ ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க கேவ்ஸ்குள்ள. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயில். இது அப்படியே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போனால் மேலே ஏறலாங்க. மேலே நான் டாப் ஏற முடியாது. சைடில் வந்து சின்ன ஒரு வழி மாதிரி இருக்கும், அந்த வழியில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஃப்ரீ கூல் ட்ரிங்க்ஸ்னு போட்டிருக்கு இந்த கோயிலை ஒட்டி. ஜாகிரி வாட்டரா? வெள்ளை தண்ணி தம்பி, வெள்ளை தண்ணி தம்பி, வெள்ளம் தான். ஸ்வீட்டே சாப்பிடாம வாங்க கொஞ்சமாக இல்லை நாங்கள் குடிக்கிறோம். கொஞ்சம் வாங்க தம்பி. இல்லை ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்குது பார்க்க. குடி. டமாட்டா சரியான டேஸ்ட்டு. டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நல்லா இல்லைங்க. இந்த பொங்கலுக்கு போடுவாங்களா அந்த? பொங்கல் வந்து கரைச்சிட்டாங்க. இந்த ஒரு நிமிஷம் கம்மி. பொங்கல் தான் அரிசியெல்லாம் இருக்குது பாருங்கள். அதே வந்து கரைச்சி கூழ் மாதிரி கொடுக்குறாங்க. பொங்கல் தான், சக்கரை பொங்கல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வழியில் வந்தாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து கோயில். ஸோ அப்படியே கோயில் நிர்வாகத்தில் வந்து இந்த பொங்கல் வந்து கரைச்சி கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரியான டேஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து பால் கூட இருக்குல்ல, அது
அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து வேக வச்சு கரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஒரு குழன்னு கஞ்சி மாதிரியும் இருக்குது. அதுவே இனிப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே பாய்ஸ் போலாமா? ஓகே வீடியோ எடுக்கலாமா? என்ன போட்டிருக்குன்னு தெரியல. செல்ஃபி கட்டு போட்டு போங்கன்னு போயிருக்கோம். கேமரா சிட்டி வேறு என்ன போட்டிருக்கு? ட்ரோன் கேமரா தான். இப்போ நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செருப்பு கழட்டி போட்ட இடத்துல இருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி. கோயில் விளையாடணுமா சுற்றி? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தீங்கன்னா கேஷ் கொண்டு வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜிபே வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா டவர் இல்லை. ஸோ அதனால வந்து 20 ரூபா தான் எங்கள்கிட்ட இருந்துச்சு. 20 ரூபா தான் கொடுத்தோம். 10 ரூபா வந்து ஒரு ஆளுக்கு இல்லை. சரி பரவாயில்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார் அண்ணே. ஸோ ட்ரோன் தான் இங்கே பறக்க விடக்கூடாது, மீதி எல்லாம் விடலாம். அது ஏன் ட்ரோன் விடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா ஹனிபீஸ்க்காகவான். அதாவது தேன் குளவி தானே, தேன் குளவிக்காக. ஏன்னா தேன் கூடு நிறையா இருக்கும் மேலே. இங்கே பாருங்கள். ஸோ அப்படியே மேலே ஏறுவோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்த வழியில் இது கோயில் இருந்துச்சுங்க. கோயிலுக்குள்ளேயும் வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் எடுக்கக்கூடாதுனே போர்டு போட்டாங்க, அதனால் எடுக்கலை. ஸோ சைடில் வந்து தான் கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே மேலே ஏறிட்டு இந்த அங்கே வராது பாருங்க, அங்கே வரையும் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஏறி வந்தாங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுகிறது. சின்ன கேப்பை தெரியுது பாருங்க தண்ணி. ஸோ இதில் அப்படியே மேலே ஏற வேண்டியதான். வேறு கருவும்னு கிடக்கு பாருங்க. அதான் ஃப்ளாஷ் போடுற மாதிரி இருக்குது. நான் ஃப்ளாஷ் போட்டால் தேன் குளவிகள் போட்டு தள்ளியிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. நான் பேசுகிறதெல்லாம் அப்படியே எக்கோ அடிக்கும். மேலெலாம் வவ்வாலுகளாக இருக்குது. அப்பைக்கு இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாரு. அப்போ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, சிமெண்ட் எல்லாம் கிடையாது. அதேமாதிரி அவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ தூத்து பெருக்கி நீட்டாக வச்சுருக்காங்க கமர்ஷியலானால. அப்போ என்ட்ரி டிக்கெட்டே கிடையாது. இப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து பூம் ஆகி எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் ஹப்பாக மாறுது பாருங்கள். தம்பி ஃபஸ்ட் டைம் என்ன தம்பி? ஆமாண்ணே. லைக் பண்ணுறீங்களா? ஓடிக்கிட்டே இருக்கு. வேறு வாங்க, நானே அவுட் ஆஃப் மைண்டு. இல்லை ப்ராப்ளம் டவர் இல்லைன்னா தான் ப்ராப்ளம். டவர் இல்லைன்னா தம்பி ப்ராப்ளம் ஆயிடுது. சரி வாங்க அப்படியே வெளில போவோம். இல்லை உடச்சலாம் வைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாரம் அடிக்காங்க. ஆனால் இருட்டாக இருக்குமே, என்ன தெரியும் உங்களுக்கு? வீடியோவிலே கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே பாருங்கள் மேலெல்லாம். ஸோ அப்படியே இறங்கி போக வேண்டியதான் கீழே. எல்லா இடமும் பயங்கரமான ஃபோட்டோ ஷூட்ஸ் போதுங்க. நம்மளோட வந்து தம்பியை ஃபோட்டோஸ் தெரிக்க விடணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஜீவா தெரிக்க விட்டுட்டுருக்காரு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மரம் இந்த மலைகளுக்கு நடுவில் எப்படி பாருங்கள் முளைச்சிருக்குன்னு. தனிக்கு இது வந்து லைவ் ட்ரீ, இன்னும் வாழுது, லிவிங்கில் தான் இருக்காப்புல இந்த மரம். ஜம்முன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல இதுக்கு ஆப்லேயும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சைடு வந்தாச்சு. இங்கே பாருங்க எங்கனக்குள்ள. ஆமாம் காமிக்கலையே. கன்ஃபார்மாக தான் நான் அப்படியா? இந்த 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 மாதிரியா? இந்த இருக்கு பாரு, இதானே சொல்கிற? இது வேற சிலாஜித் ஹிமாலய எடுக்க ரஷ்யன். ஸோ இந்த வரையில் தம்பிட்டு இந்த மேகி கதை போடுறோம் பார்த்தீங்கன்னா, என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் ஷாப்பிங் போயிருப்போம். அதாவது போன வீடியோவில் அதுக்கு முந்தின வீடியோவில் அதை அப்போ வந்து மேகி வந்து நான் செய்ய போகிறேனே ரூமில் அப்படின்னு சொல்லி வாங்கினாப்புல, செஞ்சாப்புல. பட் சாப்பிட தான் முடியலன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வெறுத்துட்டாரு. மேகி இனிமேல் வாழ்க்கையில் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. அந்த பாருங்கள் பாறைக்கு நடுவுலையும் பாருங்கள் வளருது பாருங்கள் கொடி. எதில் வந்தீங்க? பெங்களூர் வேலை பார்க்குறோம். ஓ ட்ரெயினில் வந்து இங்கே ரெண்ட் எடுத்துறீங்களோ? இங்கே பைக் ரெண்ட் எடுத்துருக்கோம். எங்கே வந்தீங்க? இங்கேனா அதை ரெண்ட் எடுக்கிற இடம் எந்த இடம்? கோகர்ணா பஸ் ஸ்டாண்ட் தெரியுமா? கோகர்ணாவா? கோகர்ணாலேருந்து வரீங்களா? இப்போ
அவ்வளோ முடிச்சுட்டு கோகர்னா பீச்சு. ஓகே. அதுக்கு மாதிரி கேட்கலாம். அவ்வளோதான். நேற்று இன்னைக்கு நான் காலையில் தான் வந்தோம். வீக்கெண்டு ஓகே. நைட்டுக்கு வந்து சாயங்காலம் கிளம்பணும். இது முடியாது போலையே. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே முடிஞ்சு சைடில் ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணி வந்தோம்னா இப்படியே போய் ரைட்டில் சுற்றுனோம்னா கோயில் வந்துடுங்க மறுபடி. அப்படியே வந்த வழியில் அப்படியே போய் சுற்றி அப்படியே போய் ஃப்ரெண்டில் போதுங்க. அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அங்கே வச்சு தான் வீடியோ கட் பண்ணேன். இதில் அப்படியே ஏறி சுற்றி வரேன்னு. ஸோ அப்படியே சுற்றி ஸோ அப்படியே அங்கே வந்தாச்சுங்க. ஃப்ரண்ட்டில் கோயில் இந்த இடம். ஸோ அப்படியே போய்ட்டு ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு போகணும். ஸ்லிப்பருக்கு மட்டும் தான் காசு வாங்கலை, இது எல்லாத்துக்கும் காசு தான். இப்போது முன்னாடி எதுக்குமே காசு கிடையாது, பட் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ அவ்வளோதான், ஸ்லிப்பர்லாம் போட்டு வெளில வந்தாச்சு. அப்படியே சரன்னு மேலே ஏற போகிறோம். ஸோ அப்படியே பாருங்கள், ஏறுறது ஈஸி தான். என்ன ஈஸி தானே? உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? டப்புன்னு ஏறுறோம், சோக் ஃபால்ஸ் போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, போயிட்டு மேலே வந்தாச்சு காருக்கு. அடுத்து வந்து ஜோக் ஃபால்ஸ் நோக்கி போகிறோம். பட் ஆனால் இருட்டாயிடுச்சுன்னா பார்க்க கஷ்டம். வெளிச்சம் இருந்தாலும் போய் பார்க்க முடியும். இன்னைக்கு எந்த மாதிரி இருக்குன்னு. இன்னைக்கு சூரியன் 7 மணிக்கு தான் சாய்வார். அதனால நம்ம போகலாம். தம்பியோட ஆசைக்கு இணங்க சூரியன் எப்போ சாயிறான்னு பார்ப்போம்.